குற்றங்கள் செய்கிற மனப்பான்மை இருக்குல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு விழித்திருப்பார்கள். அதிகாலையிலலாம் எழுந்திருக்க மாட்டாங்க. பகலில் தூங்க விரும்புவாங்க. குற்றம் செய்கிறவங்க, இப்போ திருடங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இரவு தான் ரொம்ப பிடிக்கும். இரவு முழிச்சிருக்க தான் ரொம்ப பிடிக்கும். இரவு முழிச்சிருக்க பிடிக்கும். இரவில் தான் அவங்க குற்றங்களே செய்வதற்கு ஏற்ற நேரம் எதுன்னா இரவு தான். யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த சுதந்திரம். அப்போ அவங்க தைரியமாக இருப்பாங்க. அதுவே பகலில் வெளிச்சத்தில் அவங்கள எல்லோரும் கவனிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது பயமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராது, சந்தேகமாக இருக்கும். ஏன்னா அவங்க குற்றங்கள் செய்கிறவர்கள் வந்து அந்த மாதிரி குற்றம். அதுபோல் நம்ம உணவில் குற்றம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, உணவு குற்றம்னு இருக்குது. நம்மை நாமே கொல்லக்கூடிய உணவுகள், நமக்கு நோயை தரக்கூடிய உணவுகள், நோயை தந்து மெல்ல மெல்ல நம்மை நாமே கொல்லக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது நாமே ஒரு குற்றவாளி தான். அதனால் உணவில் ஒரு குற்றம் இருக்குல்ல. இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டால் ஏன் குற்றம், தன்னைத்தானே அழித்துக்கிறோம். அப்போ அதுபோல் நமக்கு நோயை தருகிற, நமது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை நாம் சாப்பிட்டால் அதுவும் ஒரு குற்றம்தான். இப்போ பரோட்டா சாப்பிட்டா அது ஒரு குற்றம். வெள்ளை சீனி கலந்த டீ காஃபி குடித்தா அது ஒரு குற்றம். இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடே இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்துக்க மாட்டாங்க. இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருப்பாங்க. ஒரு 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் முழிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு குற்றவாளிகள், குற்றம் செய்கிறவர்கள், உணவில் குற்றம் செய்கிறார்கள். அதுதான் பிற்காலங்களில் அவங்களுக்கு நோய் வருது. தன்னைத்தானே அழிக்கிற ஒரு வேலை செய்கிறாங்க. அவங்க மற்றவங்களுக்கும் அதை தான் கொடுப்பாங்க. தனக்கு தெரிந்தவர்களுக்கும் அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதை பிறருக்கும் கொடுப்பார்கள். அவர்கள் செய்கிற குற்றத்தை அவர்கள் தனக்குத்தானே செய்து கொள்கிற குற்றத்தை பிறருக்கும் செய்வார்கள். இந்த மாதிரி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, உணவில் எந்த கட்டுப்பாடுமே கூட கிடையாதுப்பா. எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன், எந்த மாமிசம் வேணாலும் மாமிசம் சாப்பிடுவேன், பேக்கரி உணவுகள் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், அதை சாப்பிடுவேன், பரோட்டா சாப்பிடுவேன். எனக்கெல்லாம் கண்ட்ரோலே கிடையாது. புதிய புதிய உணவுகளை நான் பரிசோதிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சாப்பிடக்கூடாத உணவுகள் எதெல்லாம் புதுசாக இருக்கோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்குமா? அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இரவு வெகு நேரம் வரை விழித்திருப்பார்கள். அதிகாலையிலலாம் எழுந்துக்க மாட்டாங்க. ஒரு 7-8 மணி வரைக்கும் கடந்து தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்க தான் ஆசைப்படுவார்கள். ஏன்னா இவர்கள் குற்றவாளிகள். அதாவது உணவு குற்றத்தில் ஈடுபடுகிறவர்கள், தன்னைத்தானே அழிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், செயல்களில் ஈடுபடுகிற ஒரு குற்றவாளிகளாகிய இவர்களுக்கு இரவு விழித்திருக்கத்தான் ரொம்ப பிடிக்கும். அதிகாலையிலலாம் எழுந்துக்கவே மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணுன்னா உங்கள் உணவுகளில் ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது உங்கள் உடம்புக்கு தீங்கானது, அதை நீங்கள் சாப்பிடாமல் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். உணவில் கட்டுப்படுத்தும் போது தான் அங்கே தான் கட்டுப்பாடே ஆரம்பிக்குது. கட்டுப்பாடு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. உணவு கட்டுப்பாடு தான் உங்கள் வாழ்க்கையில் பிற கட்டுப்பாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் மோசமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வருகிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் செய்கிற உணவுகளை, ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிடாமல் இருக்க பழகிக்கோங்க. பரோட்டா, அப்புறமே வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்க மாட்டேன், இது மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகளை உங்கள் உணவுகளில் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அப்போ தான், ஏன்னா நீங்கள் உணவு குற்றத்திலிருந்து விடுபடுகிறீர்கள், குற்றங்களை செய்யாமல் இருக்கிறீர்கள், உணவுகளில் நீங்கள் குற்றங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள். அப்போ தான் உங்களால் வந்து அதிகாலையில் அந்த நீங்கள் குற்றமற்றவராக, குற்ற உணர்விலிருந்து விடுபடுகிறீர்கள். ஒரு குற்றவாளி இல்லை, நாம் குற்றமற்றவர், நாம் குற்றங்களில் ஈடுபடுவதில்லை அப்படிங்கும்போது தான் நமக்கு இரவில் தூக்கம் வரும், பகலில் விழிப்பு வரும். பகலில் மனுஷங்களை பார்த்தா தைரியமாக பார்க்கலாம். குற்றங்கள் செய்கிறவர்கள் ஏன் பகல் அவங்களுக்கு பிடிக்காது, வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா மனுஷங்களை பார்த்தா பயமாக இருக்கும், நம்மளை மாட்டி விட்டுருவாங்களோ, சந்தேகப்படுறாங்க, நம்ம குற்றவாளிகள் என்பது அவங்களுக்கு தெரியுதோ, கோபம் வரும். அதனால் மனசில் அமைதி இல்லாமல் போகும். மற்றவங்க நம்மளை சந்தேகமாக பார்க்குறாங்க அப்படின்னு தோணும், சந்தேகப்படுறாங்க. அப்போ இவங்களுக்கு பயம் வரும். அப்போ பயத்துக்கு எதிராக ஒரு கோபம் கூட வரும், மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் இவங்களுக்கு பகல்னாலே பிடிக்காது, இரவு தான் பிடிக்கும். ஏன்னா இரவு எல்லா மனுஷங்களும் தூங்கிடுவாங்க. அப்போ சுதந்திரமாக பார்க்கலாம், மனசில் அமைதியாக பார்க்கலாம். மன அமைதிங்கிறது குற்றவாளிகளுக்கு இரவில் தான் கிடைக்கும். பகலில் வந்து மன அமைதி வந்து அந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்காது. அதனால் பகலை விரும்ப மாட்டார்கள். அப்போ அதுபோல் உணவு குற்றங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு பகலை கண்டால் பிடிக்காமல் போயிடும். பகலில் தூங்க வேண்டும் என்று தோணும். பகலில் தூங்குவதும் அது ஒரு குற்றம்தான். இரவு அதிகாலையில் ரொம்ப நேரம் 6-7 மணி வரைக்கும், காலையில் 6-7 மணி வரைக்கும் தூங்குறதும் அதுவும் ஒரு குற்றம்தான். இந்த மாதிரி குற்றங்களில், உணவுகளில் அவர்கள் செய்த குற்றங்கள் வந்து இப்படி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக இருந்து கொண்டே போகும்.
உணவில் எப்படி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற அந்த குற்றத்தை செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில் 6-7 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அதுவும் ஒரு குற்றம்தான். பகலில் தூங்குவாங்க, பகலில் முழிச்சிருக்கவே விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ இரவு தான் விழித்திருப்பார்கள். இரவு விழித்திருக்கும்போது பகலில் ஒரு சோம்பேறித்தனம் வரும், தூக்கம் குறைஞ்சி போயிடும். பகலில் இவங்களால் உற்சாகமாக வேலை செய்ய முடியும். இப்படி பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அதிகாலையில் எழும்பணும் அப்படின்னா உணவுகளில் கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. உடனே படிப்படி, அதாவது சடனாக ஒரு 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 பெரிய கட்டுப்பாடுகளை உங்களால் முடியவில்லை என்றால் கூட மோசமான உணவுகளை, இப்போ பரோட்டாலாம் ஒரு கேரளாவில் தடை பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட உணவையே, அந்த உணவுகளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க பழகுங்க. அப்போ உங்களை நீங்கள் அந்த இடத்துல கட்டுப்படுத்துகிறீங்க. அந்த இடத்துல இப்படி ஒரு குற்றத்தை செய்வதற்கு அந்த இடத்தில் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துகிறீர்கள். இப்படி ஏதாவது வெள்ளைச்சீனியும் நான் சாப்பிட மாட்டேன், இப்படி ஏதாவது 1-2 கட்டுப்பாடுகளை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அந்த கட்டுப்பாடுகளை படிப்படியாக விரிவுபடுத்தி கொண்டே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது உங்களுக்கு அதிகாலையில் எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க. பகலில் விழித்திருக்க வேண்டும் என்று தோன்றும். ஏன்னா நீங்கள் குற்றங்கள் செய்வது இப்பொழுது குறைந்து விட்டது. அப்போ தைரியமாக பார்ப்பீங்க. பகலில் மனுஷங்களை தைரியமாக பார்ப்பீங்க. உங்களுக்கு பயமே இருக்காது, அமைதியாக இருக்கும். மனசில் அமைதி அதிகமாகும். குற்றங்கள் செய்தால் மனசில் அமைதி இருக்காது. குற்றவாளிகளுக்கு மனசில் அமைதியே இருக்காது. அதனால தான் அவங்களுக்கு பகல் பிடிக்காது, இரவு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பகலில் மனுஷங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா இவங்க குற்றங்கள் செய்கிறார்கள். அதனால் மற்றவங்களாம் பார்க்கும்போது இவங்களுக்கு பயமாக இருக்கும், சந்தேகமாக இருக்கும். அப்புறம் சந்தேகமாக இருக்கும், இப்படி நம்மை பயமுறுத்துகிறார்களே இந்த மனிதர்கள் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு கோபம் வரும். குற்றவாளிகளுக்கு மனுஷங்களை பார்த்தாலே கோபம் வரும், எதிர்மறையான சிந்தனைகள் வரும், மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் எரிச்சலாக இருக்கும். அதனால் இவங்க பகலில், இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, பகலில் தூங்க தான் விரும்புவாங்க, விழித்திருக்க விரும்ப மாட்டார்கள். இரவு தான் விழித்திருப்பார்கள். ஏன்னா இரவு எல்லாருமே தூங்கிடுவாங்க. நல்லா மற்றவங்களும் நம்மளை கவனிக்கலை, யாரும் நம்மளை கவனிக்க, ஏன்னா இரவு என்பதால் மற்றவர்களும் நம்மை அதிகமாக கவனிக்க மாட்டார்கள், நாமும் அதனால் இரவில் நல்ல சுதந்திரமாக அமைதி என்பது குற்றவாளிகளுக்கு இரவு நேரத்தில் கிடைக்கும். அதனால் விழித்திருப்பார்கள். இந்த மாதிரியான வழக்கம் உங்களுக்கு இல்லாமல் போகும். குற்றங்களிலிருந்து நீங்கள் விடுபடும் பொழுது பகலில் விழித்திருக்கவும் இரவில் தூங்கவும் நீங்கள் ஆசைப்படுவீர்கள். இரவு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க, அவங்க தான் குற்றமற்றவர்கள். யார் குற்றமற்றவர்கள்னால் இரவு சீக்கிரமாக தூங்குறாங்க பாருங்கள், 9 மணிக்கே தூங்குறாங்க பாருங்கள், அவங்க தான் குற்றமற்றவர்கள். 8:30க்கு தூங்குனாங்கன்னா இன்னும் நல்லா குற்றமற்றவராக இருக்கு. அதுமாதிரி அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் குற்றமற்றவராக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஒரு குற்றமற்ற மனநிலை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதனால் உணவு குற்றத்திலிருந்து விடுபடுங்கள். இதுதான் அடிப்படையான, அனைத்து குற்றங்களுக்கும் அடிப்படையானது உணவு குற்றம்தான். அதுதான் பிற குற்றங்களுக்கு காரணமாகிறது.